போய் சொல்லுண்ணா. நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க மூமெண்ட் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையே முடிச்சு விட்டிங்க போங்க மூமெண்ட்டாக இருக்குது நண்பர்களே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ நான் வந்து ஒரு 1.5 மாதம் கிட்ட நான் வீடியோ போடல, 1.5 மாதமாக வீடியோ போடல. ஸோ அப்போ ஒருத்தர் கூட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒருத்தராவது கேட்டிங்களாடா? ஒருத்தர் ஒரு கமெண்ட். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஸோ நான் வந்து 1.5 மாதமாக வீடியோ போடல. ஸோ அதுக்கான ரீசன் ஆனால் எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா என் கண் வேணும்னு கேட்டியாமே அப்படின்ற மாரி எனக்கு லைட்டாக கண் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு சேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏஐயோட சேட் பண்ண போகிறேன். ஸோ கடைசி ஆப்ஷன்ஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம சேட் பண்ண போகிறோம். ஸோ 1 நிமிஷம் சேட் பண்ண போகிறோம். ஐயோ அப்படி நம்ம வந்து இப்போ ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு சேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சேட் பண்ணி இது ஏஐயா இல்லை ஹியூமனா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். டக்குன்னு இங்கிலீஷில் வர கேட்டேன், டக்குன்னு இங்கிலீஷ் வராது. நான் சொல்கிறேன் அதை டைப் பண்ணுறாங்க, இரு பார்க்கலாங்க. டு யூ ஹேவ் அஃபிஷியல் மோட்டோ? ஐயோ மோட்டோ நானது. ஐயோ மோட்டோ தெரியல. மோட்டோ நானா ப்ரோ? மோட்டிவேஷனா? என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சு? அதர் சைடிஸ் ஒரே ஒரு கொஸ்டின் தானே கேட்டான். இதில் நான் எதனா ஏஐ ஹியூமனை கண்டுபிடிக்கிறது. டு யூ ஹேவ் அஃபிஷியல் மோட்டோ? ஒருவேளை புரியாத பாஷையாகுது. புரியாத பாஷை இல்லை, நமக்கு தெரியாத பாஷையாகுது. ஒருவேளை ஏஐயா இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்ப்போம். பார்த்தீங்களா? கரெக்டு. ஹாய், ஏதோ நல்ல கண்டா. டேய் என்னடா இது? அதர் சைட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் இன் டைம் கன்வர்சேஷன் எண்டு. அவங்க வெப்சைட்டை வேறு நான் இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன்டா. ஸ்டார்ட் கேம். வா என்னடா டைப் பண்ணுறான்? என்னது? I am an AI program designed to help people who have been in any car accident. இதெல்லாம் இதே ஏஐ ப்ரோக்ராம் டிசைன் போட்டுது. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். ஏய் என்னடா இது? ஒரு குழப்பமாக இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ தான் எல்கேஜி போகிறோம். வாட் இஸ் யுவர் நேம் ஹவாரின்னு கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சத்தம் வருதுடா. ஜார்டன் மேல் ஆர் ஃபீமேல்? ஜார்டன்னா மேல் தானே தானே? நமக்கு எங்கேருந்து ஃபீமேல் பார்க்க வரப்போகுது? மேல். ஓ நோ அப்படின்னு போடுவோமா? வாட் அபவுட் யூ? இதை நம்ம ஒரு ஃபீமேல் போடுவோம். வாட் அபவுட் யூனா என்னை பற்றி சொல்லணுமோ? மொட்டையாக ஃபீமேல் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். நிறைய எதாவது அனுப்புடா. நைஸ். நைஸ். அகேன்
ஹவு டிட் யூ டாக்கிங் டு மேபி இது ஹியூமனாக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஜார்டன்னு பேர் வேறு சொல்லிக்குது. ஸோ கொடுத்து பார்ப்போம் ஹியூமன். ராங்கு. ஃபஸ்ட்டே உண்மை தான் சொல்லியிருப்பான் போல். நான் தான் ஒரு வேளை அவன் ட்விஸ்ட் அடிச்சிருப்பான்னு சொல்லி நான் ட்விஸ்ட் ஆகிட்டேன். இன்னொன்று கேட்குதா? இரு. ஹலோ. எனக்கு எப்பயும் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹாய் ஹலோ தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வேறு ஏதோ பெட்டர் கான்வர்சேஷன் இருந்தால் அனுப்புங்க. ஹாய் வாட்ஸ் ஓ ஜெண்டர்னா எடுத்தோன்னு ஜெண்டர் கேட்குறான். மேலே போடுவோம். இப்போல்லாம் ஒரு டைப் பண்ணுமோ என்னமோ. நான் தான் டஃப்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்ருக்கேன். டைம் முடிய போகிறா, சீக்கிரம் அனுப்புடா. இன்னைக்கு நான் இன்னும் ஒருத்தனை கண்டுபிடிக்காமல் ஒரு சதா இல்லை. வாஸ் பிஸ் டூ. ஐயோ என்னமோ போட்டுக்கிறானே. வாஸ் பிஸ் டூனா என்ன அது? வாட் பிஸ்ட் டூ? வாட் பிஸ்ட் வாஸ் பிஸ்ட் டூ? இது இங்கிலீஷ் தானா? நம்ம பசங்க தங்கிலீஷில் சாப்பிட்டியாக்கு சப்பிட்டியான்பாங்களே, அதுமாரி ஏதோ வித்தியாசமான இருக்குமோ? மாட்டாரிவா மாட்டோம்னா என்ன பண்ணுறான்னு கேட்குறானா? ஐயோ வாட் ஆர் யூ ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ வாட் ஆர் யூ வாட் ஆர் யூ ஹவ் ஆர் யூ ஒன்றா இல்லை வேறையா? சில பேர் வாட் ஆர் யூன்னு கேட்பாங்க, அதுதான் ஐஎம் ஃபைன்னு சொல்லுவாங்க. அவங்க தப்பாக சொல்கிறாங்களா இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக இருக்கா? ஸோ ஒன்றுமே புரியல. இவர் பெருசாக அப்படியே டைப் பண்ணிட்டாரு. நான் இதை வச்சு ஏயா இல்லை ஹியூமனை கண்டுபிடிக்கணும். பையன் தப்பாக இங்கிலீஷில் பேசியிருக்கான். அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காமல் ஏன் உசுரம் வாங்க. அதனால் ஹியூமன் கொடுத்து பார்ப்போம். பார்த்தியா, இட் வாஸ் ஹியூமன். இது ஓகே நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. ஸோ ஒரு ஸ்டார்டிங் டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சரி ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.